வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் கிழக்கு பார்த்த ஒரு வீட்டு பிளான் பார்க்கலாம். இது வந்து ஒரு பங்களா டைப் வீடு. இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் வீடாகவும் இருக்கும், அதே மாதிரி கோர்ட்யார்டு வீடு, முற்றம் வச்ச வீடு மாதிரியும் இருக்கும். அது இந்த மாதிரி ரெண்டு வகையும் உள்ளது. நல்லா பங்களா டைப் வீடு. ஆவடியில் இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடை. இந்த வீட்டோடைய ஸ்டேஜ் பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பிளாஸ்டிங் போயிட்டுருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் ஒர்க் அது மாதிரி போயிட்டுருக்கு. இந்த வீட்டோடைய 3D உள்ளர வாக் த்ரூ, இந்த வீட்டுடைய அமைப்பு எல்லாம் பார்க்கலாம். நம்ம எப்போதும் வீடுகள் கட்டும் போது சின்ன வீடுகளாக இருக்குது, காம்பேக்டான இடத்துல வீடு கட்டணும்னா பெரிய ஆப்ஷன்லாம் இருக்காது. நம்ம பட்ஜெட்டையும் வாஸ்துவையும் கட்டி அதை பேஸ் பண்ணி கட்டினா போதும். கொஞ்சம் பங்களா டைப் மாதிரி பெரிய டைப்லாம் போகும்போது அதிகமாக போக என்னாகும், நிறைய டிஸ்கஷன் தேவைப்படும். கிளைண்ட்டு ஒன்று பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருந்தாலே பெட்ரூம்லேயே ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். விண்டோ ஓப்பனிங்கு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமு, டாய்லெட்ஸு அந்த மாதிரி நிறையா வரும். அது ஒன்று வாஸ்து பார்த்து அது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலாம் வரும். இது மாதிரி பெரிய வீடுகள்லாம் பண்ணும்போது நிறைய டிஸ்கஷன் தேவைப்படும் கிளைண்ட்ஸு. அப்போ வந்து அதை மாதிரி பார்த்து ஒன்றையும் பிளானிங் வைஸு அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடுகள் கட்ட ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்ல வீடாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் கட்டிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் அந்த வீடை கட்டிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த வீடு. இந்த வீட்டுடைய பிளான் அமைப்பு, இந்த வீட்டுடைய உள்ளமைப்பெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது மூலமாக உங்களுக்கும் என்ன மாதிரி வீடுகள் கட்டலாம், எப்படி கட்டலாம்னு ஒரு ஐடியா வரும். எப்போதும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஆப்ஷன் போடுறோமோ அதே மாதிரி அந்த போட்ட பிளானை ஃபைனலைஸ் பண்ண ஒரு பிளானுக்கு நிறைய விதமான எலிவேஷன்ஸ்லாம் பண்ணலாம். அது வந்து செட்டினா டைப்பு, மாடர்னா, கலோனியல் டைப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய வீடுகள்லாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீட்டோடைய பிளானை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட் வந்து இப்போ நான் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஒரு வீடை தான் ஃபைனல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 ஆப்ஷன்லாம் பண்ணி பார்த்து அதுலேருந்து அவங்க வேறுகத்தி இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடை ஒன்று அந்த வெளியில் எக்ஸ்டென்ஷன் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் வந்து அப்படியே ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டு வரோம். அது என்ன மாதிரி ஸ்டேஜ் வருது, எப்படி வருதுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வீட்டில் வந்து கிழக்கு பக்கம் என்ட்ரி கொடுத்துருக்கோம், வடக்கு பக்கமும் வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கோம். இதோட மெயின் என்ட்ரியாக வீட்டோடைய என்ட்ரியாக கிழக்கு பக்கம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்லேருந்து வந்து நார்த் சைடு உள்ளார வர மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ 2 என்ட்ரி இந்த வீட்டோட என்ட்ரி. இதில் வந்து கிழக்கு பக்கம் என்ட்ரி தான் மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ளர என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு வராண்டா வருது. ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டிக்கோ ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் நம்ம. அடுத்து உள்ளர என்ட்ரானோன்னா வராண்டா வருது, திண்ணை மாதிரி அமைப்பு. அதுக்கப்புறம் உள்ளர வந்தோடனே நேராக லிவிங் ரூம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ரூம்லேயே பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முற்ற மாதிரி சன்லைட்டு கீழே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா அக்னி மூலையில் நம்ம வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸ் அந்த மாதிரி அமைப்பு வருது அந்த ஏரியாவில். அதே மாதிரி சவுத்து வெஸ்ட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வருது, அதுக்கு அட்டாச்டு டாய்லெட் அந்த மாதிரி டாய்லெட் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்து வெஸ்ட்டில் வந்து ஒரு இன்னொரு பெட்ரூம் வருது, அதுக்கும் அட்டாச் டாய்லெட் மாதிரி வருது. அடுத்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நார்த்து ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பூஜ் ரூம் வருது. மேலேறி ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தோம்னாக்கா நம்ம அக்னி மூலை இருந்துச்சுல சவுத்து ஈஸ்ட்டில் கிச்சன் அண்டு டைனிங் இருந்ததில் அந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஹோம் தேட்ரு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருந்ததில் அதே மாதிரி தான் பெட்ரூம் வருது. அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டில் இருந்ததில் அதே மாதிரி தான் அங்கேயும் பெட்ரூம் வருது. கீழே எப்படி டாய்லெட் இருந்தோ அதே மாதிரி தான் மேலேயும் டாய்லெட் வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து பூஜ் ரூம் இருந்ததில் அதுக்கு மேலே நார்த்து ஈஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஜிம்மு அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அங்கே மேலேயும் பெரிய ஹாலு வித் அந்த கோர்ட்யார்ட் கன்னியாகுது. இது செகண்ட் ஃப்ளோர் ரூப்லேருந்து லைட் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போகிற மாதிரி ஐடியா பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் வீட்டுடைய பிளான் பார்த்துருப்பீங்க. இந்த பிளானை பேஸ் பண்ணி இந்த வீட்டுடைய 3D அமைப்பு பார்க்கலாம். எப்போதும் நம்ம வாஸ்து பேஸ் பண்ணியும் ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன ஃபைனல் பண்ணுறோமோ அது ஆக்சுவலாக என்ன 3D வருதோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைவாக வந்து அதோடைய ரெண்டரிங்கு ப்ளஸ் அதோடைய மெட்டீரியல் அப்ளிகேஷன் சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் லைவாக டிஸ்கஷன் பண்ணி ஃபைனல் பண்ணுவோம் கிளைண்ட்டுக்கு. இது ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பு தான். இந்த வீட்டுடைய பிளானை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி ஓரளவு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணுறோம், என்ன மாதிரி உள்ளர டைல்ஸ் ஓட்டுறோம், ப்ளஸ் என்ன மாதிரி நம்ம டீட்டெயில் பண்ணுங்கிறதெல்லாம் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைவாக வரும். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு 80% கிளியர் மைண்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாக் த்ரூ தான் அது.
வீட்டோடைய எலிவேஷன் இந்த பிளான்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுல கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வாஸ்துவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வடிவமைச்சாலே அது ஒரு திருப்தியான ஒரு பிளானாக முடிச்சிட்டோம்னாலே அதுவே ஒரு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ்து பூஜை பண்ணுறது, அடுத்து போர் போடுறது, அடுத்து அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் எடுக்கிறது, ப்ளஸ் அப்ரூவல் வாங்குறது, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு வீடை வந்து எப்படி நாங்கள் டிசைன் பண்ணோம், எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் நான் யூடியூப்பில் ஒன்று போட்டிருக்கேன். கீழே வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி டூப்ளெக்ஸ் வீடுகள்லாம் நிறைய போட்டிருக்கேன், கீழே பாருங்கள். அது மாதிரி லோ காஸ்ட் வீடுகள், நம்ம குறுகிய இடங்களுக்குள்ள வீடுகள், அது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன் வீடியோவை. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு பிளான்லாம் இருக்கும், பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் இடத்தோட நீளம் ஆகலாம், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.